மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆயிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க. படம் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். போன வரைக்கும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துல ஆமாங்க. மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இமானந்தன் மியூசிக்கில் அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக கால நடக்கிறதுக்கு படத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து அது எப்படி கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து வடமாடு மஞ்சு ஒருட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதில் வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இது இந்த மாடு வந்து இந்த படத்தில் வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேர். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாள்லேயே நல்லா பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார். அதனால் அது கொடுத்து கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமுனி அந்த சோழனா நடித்த அந்த மாடுக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சுவரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டைரக்டர் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். இது வந்து ஒரு மண் சார்ந்த படம். களவாணி மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆயிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. படம் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க. மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லேயும் சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம். வடமாடு மஞ்சு ஒருட்ட பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோடு வந்து நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடித்தேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடித்தேன். இல்லை, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜி எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியாக கேமராமேன் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தான். நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா இந்த படத்தில் வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்யா அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நரேன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்தில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானந்தன் மியூசிக்கில் ஞானக்கரவேல் அவர்கள் வந்து எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிமணி சாங்காக இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, களவாணி சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் நல்லா வந்து ரீச் ஆகிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லலாம் வந்து இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பாக இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணன் ரொம்ப சூப்பராக சாங்லாம் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி
ப்ளஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா ஒரு படத்தில் அது நல்ல படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. மதுரையிலேருந்து நாளுக்கு இன்னைக்கு அவ்வளோ நம்ம படம் எல்லா தமிழகத்தில் நல்லா சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை தமிழக மக்கள் என்றைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப ரீச் ஆகிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமாக வருவாங்க. அது அந்த அந்த வகையில் இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லுங்கள். சார் நீங்க படம் விமல் சார் எப்படி கரெக்ட் பண்ணீங்க? நீங்க கதை சொல்லும்போது விமல் சார் அவங்க நின்றுக்கலாம். நான் கதை எழுதி ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் வந்து என்னைக்கு படத்துக்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து படம் ரொம்ப வேகமாக வளர்ந்து 4-5 மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதில் நடித்த நட்டி சாராக இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் இல்லை, ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதில் நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமாக நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சதுனால அந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால் இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியாக இருக்கும்போது தான் அந்த படம் வேகமாக எல்லாம் சரியாக நடக்கும். அந்த வகையில் நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா ப்ளஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்து படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும்போது உங்களோட வரவேற்புலாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுல 11 சப்போர்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில இருந்து தான். தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது நடிக்கிறதுக்கு. நிறைய வருவாங்க இல்லை, நடிக்கிற இந்த நல்ல ஆர்டிஸ்ட்டை அவங்க, ஆனால் இவங்க தமிழ்நாட்டிலே கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா, மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டில் கிடைச்சது. ஓகே, தமிழ் பண்ண அறிவுப்படுத்துறதுக்கு சந்தோஷம். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஓ, களவாணி. நீங்க இந்த களவாணிகிட்ட வந்து அதை ஆக்ஷனா சென்டிமெண்டா ஒரு களவாணியை பார்க்கணும். களவாணி கோவப்பட்டாருன்னா ஒண்ணு நடக்கும்ல, அது இதுல இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்றாங்க, நான் சொல்ல. நிறைய விமர்சனம் வந்து சாரை வந்து வேற இல்ல மாதிரி இதுல ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ளதான் தேவையான. ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்ப அந்த களவாணி டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. சோ இப்ப அந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த களவாணி டைம்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு அதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான். இல்ல ஒரு பேக்கேஜா இருக்கும். நீங்க காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல பாடல் இருக்கும். படம் மஞ்சு வரட்டுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நேர பாக்குறதுக்கும் டிவியில பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க வடமஞ்சு வரட்டை வந்து நீங்க ஒரு கிரௌட்ல பாக்குறத விட ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். ஒரு புது அனுபவமா இருக்கும். அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கு. வேற ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்க எது உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமா, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இருக்காது. அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம். அப்புறம் வந்து சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 7ஆம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் வந்து 7ஆம் பொருத்தம் தான். இல்ல 7ஆம் பொருத்தம் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி 7ஆம் பொருத்தம் ஒரு நல்ல ஒரு புது கண்டென்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருக்கும். அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு. ஆமா,
திரையில வராது, ஓடிடியில் வரும். சார் நீங்க நடிக்கும் போது அந்த தூக்கப்பட்ட அந்த அனுபவம் இப்ப இருக்கிற புதுமுகங்கள் வந்து அந்த மாதிரி அனுபவம் டேரக்டா சினிமா வருது இந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லை, இப்போ எல்லாமே ஒரு திறமை எல்லாமே யாருமே இதுலேயுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க. அது இல்லைங்க, அது நம்ம அவங்கவுங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. படங்களும் வந்து இப்போ அப்டேட்டில் இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்காக இருக்கட்டும், ஒரு திரைக்கதையாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோடு தான் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. விலங்கு நல ஆர்வலர்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் புலன்புல் வந்து ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் காலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த பிரச்சனைங்க அந்த மாதிரி இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம நம்மளோட வாழ்ற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேல இருக்கு. ஆனா அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த. நீங்க இந்த படத்தில் நடித்த மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும் போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த மாட்டுக்குள்ள நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்க எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கு, அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த படம் எடுத்து என்னன்னா, ஒரு ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்துல யார் யாரு எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனா மாட்டை பத்தி எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினார். அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்க மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்கள்ல. ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயோ நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசா நம்புறேன். அதே சமயம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் மாசாரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு மாதிரி ஒரு வீடியோ அதுக்கு யாரை கூப்பிட்டு ஆமா, இப்போ இந்த மதுரையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறையா வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர, ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமா என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாதுல்ல. அந்த ஆமா, அது இருக்கு, அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ இந்த சின்னவங்களை பெரியவங்க வந்து அமுக்கிறது இருக்குல்ல, அது எல்லா தொழிலையும் இருக்கும். அது சினிமாவில் நிறைய இருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டா இருக்காங்க, தேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு நிறைய தேட்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. ஆனா இடையில தடுக்கிறவங்களை வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப்ல எதுவுமே வந்து போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பார்ப்போம். தமிழ்நாட்டில் பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட ஜனநாயக படம் வந்து வெளிவரா உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன், சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நீங்க வந்து அதுல என்ன காரணம்னு ஒரு தயாரிப்பாளரும் அந்த டீம் அந்த சென்சார் போர்டு மட்டுமே தான் அதை பேசி தீர்க்க முடியும். மற்ற யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சொல்ற விஷயம் கிடையாது. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்டா யார் என்ன சொல்ல முடியும்? அந்த கேஸோட தன்மை அந்த காவல்துறைக்கும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கான தீர்வு அவங்களே, அந்த ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் கண்டிப்பா மிக விரைவில் தீர்த்துக்குவாங்க. இது வேற ஒண்ணு, வேற பிரச்சனை. இது மற்ற படங்களுக்கு இப்படி பாதிப்பு வருமானு கேட்டா வராது. அது அந்தந்த படத்தை பொறுத்து அதிகமான காலையில் அழைக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா மாடுபிடி வீரர்கள் என்னதான் அடிபட்டாலும் சரி, கிட்டத்தட்ட உயிரை பணையம் வச்சுதான் அந்த மாடுபிடி. அது இந்த நேரத்தில் அது முதல்ல வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்க பட சார்பில். ஏன்னா கண்டிப்பா பண்ணணும், அந்த மாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளாதார அடிப்படை இல்லாம ஒரு அன்பை மட்டுமே சுமந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்துல எங்க படக்குழு சார்பாக நாங்க முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம். அது நல்ல விஷயம் நடந்தா. சமீபகாலமா நீங்க விமர்சனப்படைய பேச்சு எல்லாமே விஜய் ஆதரவு தெரிவிச்சு நீங்க ஏதாவது டிவிக்குள்ள ஜாயின் பண்ணி அவங்க அரசியலுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர். ஏன்னா அவரோட நான் கில்லி படத்துல நடிச்சிருக்கேன். அதனால இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்ல அந்த
டைமில் நல்லா பார்த்து பேசி பழகியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுகிறாரு, நல்லா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். சார் விஜயோட ரசிகர்னு சொன்னீங்க. விஜயோடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போறீங்களா? அது காலம்தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு சார் அரசியல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம். தெரியலங்க, நமக்கு அது இப்போதைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு படங்கள் நடிக்கணும்னு இருக்கேன். அரசியல் இப்போ அரசியலில் நல்லது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். கடைசியாக மாநிலங்களால நல்ல விஷயம்தான். எதுவுமே மகளிருக்கும் சரி, பொதுவாகவே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது சந்தோஷமா இருக்கு. இவரும் நல்லது பண்ணுவார் அப்படின்றது தான் தோணுது. ஒரு மாசம் எலெக்ஷன் வரும்போது அது ஒரு எதிர்பார்ப்பு அதை பற்றி இல்லைங்க, நமக்கு அரசியலை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதனால நமக்கு அரசியல் வேண்டாம். சினிமா மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இமானந்தன் மியூசிக்கில் அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக காலங்கிறது வந்து செட்டிக்கட்டில் அடக்கிறதுக்கு இந்த படத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து அது எப்படி கஷ்டமா இருந்துச்சு. அப்படி இது வந்து வடமாடு மஞ்சு ஒருட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதில் வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இந்த மாடு வந்து இந்த படத்தில் வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேர். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாள்லேயே நல்லா பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார். அதனால் அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமுனி அந்த சோழனாக நடித்த அந்த மாடுக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சுவரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டைரக்டர் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். இது வந்து ஒரு மண் சார்ந்த படம். களவாணி மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆகிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. படம் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லேயும் சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சுவர்கிட்ட பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோடு வந்து நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடித்தேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடித்தேன். இல்லை, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜிஎல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியாக கேமராமேனும் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தான். நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்யா அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நரேன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து
இந்த படத்தில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் எப்படி ஒரு கிராமத்து படங்கள் பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானந்தன் மியூசிக்கில் ஞான ஞானக்கரவேல் அவர்கள் வந்து எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிமணி சாங்காக இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, களவாணி சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் நல்லா வந்து ரீச் ஆகிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லலாம் வந்து இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பாக இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணன் ரொம்ப சூப்பராக சாங்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பர். நேரத்தில் சொல்லி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிவிஆர் கோயம்புத்தூரில் மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி ப்ளஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா ஒரு படத்தில் அது நல்ல படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. மதுரையிலேருந்து நாளுக்கு இன்னைக்கு அவ்வளோ நம்ம படம் எல்லா தமிழகத்தில் நல்லா சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை தமிழக மக்கள் என்றைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப ரீச் ஆகிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமாக வருவாங்க. அது அந்த அந்த வகையில் இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லிக்கிறேன். படம் விமர்சர் எப்படி கரெக்ட் பண்ணுங்க கதை சொல்லுமா விமர்சர் அவங்க என்ன ஆனால் கதை எழுத்து ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் வந்து என்னைக்கு படத்துக்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து படம் ரொம்ப வேகமாக வளர்ந்து 4-5 மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதில் நடித்த நட்டி சாராக இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் இதில் ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதில் நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமாக நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சதுனால அந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால் இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியாக இருக்கும்போது தான் அந்த படம் வேகமாக எல்லாம் சரியாக நடக்கும். அந்த வகையில் நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா ப்ளஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்து படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும்போது உங்களோட வரவேற்புலாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுல 11 சப்போர்ட் கொடுத்துருக்கு. இவ்வளவு தமிழ் அழகா போயிட்டு தமிழ்நாட்டில் இருந்து தான். பொதுவாக வந்து இப்போ தமிழ் சினிமா தமிழ் சினிமா தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது மேபி இதுக்கு நடிக்கிறதுக்கு. மேல நிறைய வருவாங்க போல. இல்லை நடிக்கிற இந்த நல்ல ஆர்டிஸ்ட்டை அவங்க, ஆனால் இவங்க தமிழ்நாட்டிலே கிடச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டில் கிடைச்சி. ஓகே, தமிழ் பண்ண அறிவுப்படுத்துறதுக்கு சந்தோஷம். களவாணி வச்சு படம் எடுத்துருக்கீங்க. ஸோ களவாணிக்கும் கலகலப்பு விமர்சனம் அது இந்த பக்கம் எப்படி வரக்கூடாது? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். களவாணி வச்சுருக்கீங்கன்னா ஓ கலவா களவாணி ஹீரோ வச்சு நீங்கள் இந்த களவாணிகிட்ட வந்து அதை ஆக்ஷனாக சென்டிமெண்ட்டாக ஒரு களவாணியை பார்க்கணும். களவாணி கோவப்பட்டாருன்னா ஒன்று நடக்கும்ல, அது இதில் இருக்குது. ஆக்ஷன் ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்கிறாங்க, நான் சொல்ல. நிறைய விமர்சனம் வந்து சாரை வந்து வேற மாதிரி இல்ல இதுல ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ள ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்போ அந்த களவாணி டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த களவாணி டைம்ல, இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அவங்களுக்கே எப்படி அதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான். இல்லை ஒரு பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் பாடல் இருக்கும். படம் வந்து வரச்சுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்கள் ஒரு கிரிக்கெட்டை வந்து நேராக பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்கள் வடமஞ்சி வரட்டை வந்து நீங்கள் ஒரு க்ரௌடில் பார்க்குறத விட ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமி கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். ஒரு புது அனுபவமாக இருக்கும்.
அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது கண்டிப்பாக. அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்குது. வேறு ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்கள் எது உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமாக, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்தில் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்தில் இருக்காது. என்ன பண்ணிட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன பண்ணி அடுத்து வந்து ஏழாம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷனில் ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஏழாம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் வந்து ஏழாம் பொருத்தம் தான். ஆக்ஷன் பண்றதுக்கு இல்லை, ஏழாம் பொருத்தம் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி ஏழாம் பொருத்தம் ஒரு நல்ல புது கண்டென்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கும். சீரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, வெப் சீரிஸ் எல்லாம் ஐடியா இருக்கு. அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு. விரைவில் வரும் அப்படின்னு ஆமாம், துறையில் ஒரு மணி திரையில் வராது, ஓடிடியில் வரும். சார் நீங்க நடிக்கும் போது அந்த தூக்கப்பட்ட அந்த அனுபவம் இப்ப இருக்கிற புதுமுகங்கள் வந்து அந்த மாதிரி அனுபவம் தான் டேரக்டா சினிமா வருது இந்த அளவுக்கு ஆரோக்கியம். இல்லை, இப்போ எல்லாமே ஒரு திறமை இல்லாமல் யாருமே இதுலேயுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க. அது இல்லைங்க, அது நம்ம அவங்கவுங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆகிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. படங்களும் வந்து இப்போ அப்டேட்டில் இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்காக இருக்கட்டும், ஒரு திரைக்கதையாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோடு தான் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. விலங்கு நல ஆர்வலர்கள்கிட்ட இருந்து புலன்குள் வந்து ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் காலை சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து இருக்கும்போது அவங்க கிட்ட அந்த மாதிரி இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளோதான். நம்ம நம்மளோட வாழ்கிற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேலே இருக்கு, ஆனால் அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த. நீங்கள் இந்த படத்தில் நடித்த மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும் போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ அந்த மாட்டுக்குள்ளே நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்கள் எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது, அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த வகையில் இந்த படம் எடுத்து என்னென்னா, ஒரு ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்தில் யார் யார் எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனால் மாட்டை பற்றி எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினார். அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்கே மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்களில். ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயோ நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதே சமயம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் மாசாணி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ அதுக்கு யாரை கூப்பிட்டு. ஆமாம், இப்போ இந்த மதுரையில் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறையா வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர, ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமாக என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையாக சொல்ல முடியாதுல்ல. அந்த ஆமாம், அது இருக்கு, அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ இந்த சின்னவங்களை பெரியவங்க வந்து அமுக்கிறது இருக்குல்ல, அது எல்லா தொழிலையும் இருக்கும். அது சினிமாவில் நிறையா இருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டாக இருக்காங்க, தேட்டர் சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு நிறையா தேட்டர் கிடச்சிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. ஆனால் இடையில தடுக்கிறவங்கள வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப்பில் எதுவுமே வந்து போராட்டம் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது, பார்ப்போம். தமிழ்நாட்டில் பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஜனநாயக படம் உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்கிறேன். என்ன பதில் சொல்கிறேன், சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நீங்கள் வந்து அதில் என்ன காரணம்னு ஒரு தயாரிப்பாளரும் அந்த டீம் அந்த சென்சார் போர்டு மட்டுமே தான் அதை பேசி தீர்க்க முடியும். மற்ற யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சொல்கிற விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே ஏன் எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்டால் யார் என்ன சொல்ல முடியும்? அந்த கேஸோட தன்மை அந்த காவல்துறைக்கும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கான தீர்வு அவங்களே, அந்த ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் கண்டிப்பாக மிக விரைவில் தீர்த்துக்குவாங்க. இது வேற ஒன்று, வேற பிரச்சனை. இது மற்ற படங்களுக்கு இப்படி பாதிப்பு வருமானு கேட்டால் வராது. அது அந்தந்த படத்தை பொறுத்து இருக்கும். அதிகமான காலையில் அழைக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா மாடுபிடி வீரர்கள் என்னதான் அடிபட்டாலும் சரி, கிட்டத்தட்ட உயிரை பணையம் வச்சு தான் அந்த
மாடுபிடி அது இந்த நேரத்தில் அது வீரர்கள் முதல்வர் மற்றும் வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்கள் ஆமா. பட சார்பில். ஏன்னா கண்டிப்பாக பண்ணணும், அந்த மாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளாதார அடிப்படை இல்லாமல் ஒரு அன்பை மட்டுமே சுமந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் எங்கள் படக்குழு சார்பாக நாங்கள் முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம். அது நல்ல விஷயம் நடந்தா. சார் சமீப காலமா நீங்க விமர்சனுடைய பேச்சு எல்லாமே விஜய்க்கு இந்த ஆதரவு தெரிவிச்சு நீங்க ஏதாவது டிவிக்குள்ள ஜாயின் பண்ணி அவங்க சமாளிக்க நன்றி. இதுல அரசியலுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர். ஏன்னா அவரோட நான் கில்லி படத்துல நடிச்சிருக்கேன். அதனால பார்த்ததுக்கு இப்போ பார்த்து எப்படி சார் சமீப என்னன்னு டெல்லியில பார்த்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்து இல்ல அவரு எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல நல்லா பார்த்து பேசி பழகிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு. நல்லா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். சார் விஜயோட ரசிகர்னு சொன்னீங்க, விஜயோடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போறீங்களா? அது காலம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு சார் அரசியல்ல வருமானம் எதிர்பார்ப்பாங்க தெரியலங்க. நமக்கு அது இப்போதைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு படங்கள் நடிக்கணும்னு இருக்கேன். அரசியல் இப்போ அரசியலில் நல்லது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். கடைசியாக மாநிலங்களால பெண்களுக்கான நல்ல விஷயம்தான். எதுவுமே மகளிருக்கும் சரி, பொதுவாகவே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது சந்தோஷமா இருக்கு. இவரும் நல்லது பண்ணுவாரு அப்படின்றதான் தோணுது. இன்னும் ஒரு மாசம் எலெக்ஷன் வரப்போகுது, அதோட எதிர்பார்ப்பு அதை பற்றி இல்லைங்க, நமக்கு அரசியலை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதனால நமக்கு அரசியல் வேண்டாம். சினிமா மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இமானந்தன் மியூசிக்கில் அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக காலங்கிறது வந்து செட்டிக்கட்டில் அடக்கிறதுக்கு இந்த படத்துல வந்து ரிசல்ட் ட்ரைனிங் கொடுத்து அது எப்படி கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து வடமாடு மஞ்சு ஒருட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதில் வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இது இந்த மாடு வந்து இந்த படத்தில் வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேர். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாள்லேயே நல்லா பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார். அதனால் அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமுனி அந்த சோழனா நடித்த அந்த மாடுக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சுவரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டைரக்டர் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். கலவாணிக்கு அப்புறம் இந்த படம் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மண் சார்ந்த படம். களவாணி மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆகிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. படம் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். போன வரைக்கும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு இடத்துல ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லேயும் சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சுவர்கிட்ட பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோடு வந்து நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க. இந்த சீன் நடிக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடித்தேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடித்தேன்.
டெக்னிக்கலாக நிறைய எவ்வளோ இல்லை இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியாக கேமராமேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. சார் சமீப காலமாக வந்து கதை மனசுக்குள்ள படங்களை வச்சு நல்ல விஷயம் என்ன, நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா கூட நடித்த இந்த படத்தில் வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்ய அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நரேன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்தில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் கிராமத்து படங்கள் பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானந்தன் மியூசிக்கில் ஞானக்கரவேல் அவர்கள் வந்து எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிமணி சாங்காக இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, கலவாணி சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் நல்லா வந்து ரீச் ஆகிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லலாம் வந்து இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பாக இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணன் ரொம்ப சூப்பராக சாங்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிவிஆர் கோயம்புத்தூரில் மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் முத நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி ப்ளஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா ஒரு படத்தில் அது நல்ல படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக கொண்டு சேர்க்குறீங்க. மதுரையிலேருந்து முத நாளுக்கு இன்னைக்கு அவ்வளோ நம்ம படம் எல்லா தமிழகத்தில் நல்லா சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை தமிழக மக்கள் என்றைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. முத நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப ரீச் ஆகிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமாக வருவாங்க. அது அந்த அந்த வகையில் இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லிக்கிறேன். படம் விமல் சார் கரெக்ட் பண்ணுங்க, கதை சொல்லுமா விமல் சார் அவங்க ஆனால் கதை எழுதி ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் வந்து என்னைக்கு படத்துக்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து படம் ரொம்ப வேகமாக வளர்ந்து 4-5 மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதில் நடித்த நட்டி சாராக இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் இல்லை, ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதில் நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமாக நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சதுனால அந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால் இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியாக இருக்கும்போது தான் அந்த படம் வேகமாக எல்லாம் சரியாக நடக்கும். அந்த வகையில் நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா ப்ளஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்து படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும்போது உங்களோட வரவேற்புலாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுல 11 சப்போர்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து தான். பொதுவாக வந்து இப்போ தமிழ் சினிமா தமிழ் சினிமா தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது நடிக்கிறதுக்கு. நிறைய வருவாங்க இல்லை, நடிக்கிற இந்த நல்ல ஆர்டிஸ்ட்டை அவங்க, ஆனால் இவங்க தமிழ்நாட்டிலே கிடைச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா, மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டில் கிடைச்சு. ஓகே, தமிழ் பண்ண அறிவுப்படுத்துறதுக்கு சந்தோஷம். கலவாணிக்கு படம் எடுத்துக்கிட்டேன். கலவாணிக்கு கலகலப்பு விமர்சனம் அது இந்த பக்கம் எப்படி வசூலாக உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கலவாணி எடுத்துட்டீங்கன்னா ஓ, கலவாணி. நீங்க இந்த களவாணிகிட்ட வந்து அதை ஆக்ஷனா சென்டிமெண்டா ஒரு களவாணியை பார்க்கணும். களவாணி கோவப்பட்டாருன்னா ஒண்ணு நடக்கும்ல, அது இதுல இருக்கு. ஆக்ஷன்
ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்றாங்க, நான் சொல்ல. நிறைய விமர்சனம் வந்து சாரை வந்து வேற இல்ல மாதிரி இதுல ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ளதான் தேவையான. ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்போ அந்த கலவணி டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த கலவணி டைம்ல, இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஜாலியா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அவங்களுக்கே எப்படி அதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான். இல்ல ஒரு பேக்கேஜா இருக்கும். நீங்க காமெடியா காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல பாடல் இருக்கும். படம் மஞ்சு வரட்டுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நேர பாக்குறதுக்கும் டிவியில பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க வடமஞ்சு விரட்டை வந்து நீங்க ஒரு கிரௌட்ல பாக்குறத விட ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமி கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். ஒரு புது அனுபவமா இருக்கும். அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கு. வேற ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்க எது உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமா, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இருக்காது. அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 7ஆம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் வந்து 7ஆம் பொருத்தம் தான். இல்ல 7ஆம் பொருத்தம் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி 7ஆம் பொருத்தம் ஒரு நல்ல ஒரு புது கண்டென்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருக்கும். அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு. ஆமா, திரையில வராது, ஓடிடியில் வரும். நீங்க நடிக்கும் போது அந்த தூக்கப்பட்ட அந்த அனுபவம் இப்ப இருக்கிற புதுமுகங்கள் வந்து அந்த மாதிரி அனுபவம் டேரக்டா சினிமா வருது இந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்ல இப்ப எல்லாமே ஒரு திறமை எல்லாமே யாருமே எதுலயுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க. அது இல்லைங்க, அது நம்ம அவங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. படங்களும் வந்து இப்போ அப்டேட்ல வந்து இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்கா இருக்கட்டும், ஒரு திரைக்கதையா இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோட தான் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. விலங்கு நல ஆர்வலர்கள்கிட்ட வந்து மட்டும்தான் காலை சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அதோட நம்மளோட வாழ்ற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேல இருக்கு, ஆனா அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த. நீங்க இந்த படத்தில் நடித்த மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும் போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த மாட்டுக்குள்ள நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்க எல்லா மிருகங்களையும் ஒரு அன்பு இருக்கு, அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த படம் எடுத்து என்னன்னா ஒரு ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்துல யார் யாரு எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனா மாட்டை பத்தி எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினார். அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்க மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்கள்ல. ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயோ நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசா நம்புறேன். அதே சமயம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் மாசாரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு மாதிரி ஒரு வீடியோ அதுக்கு யாரை கூப்பிட்டு. ஆமா, இப்போ இந்த மதுரையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறைய வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர, ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமா என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாதுல்ல. அந்த ஆமா, அது இருக்கு, அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ இந்த சின்னவங்களை பெரியவங்க வந்து அமுக்கிறது இருக்குல்ல, அது எல்லா தொழிலையும் இருக்கும். அது சினிமாவில் நிறைய இருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டா இருக்காங்க, தேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு நிறைய தேட்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. ஆனா இடையில தடுக்கிறவங்களை வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப்ல எதுவுமே வந்து போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பார்ப்போம்.
அது உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன், சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நீங்க வந்து அதுல என்ன காரணம்னு ஒரு தயாரிப்பாளரும் அந்த டீம் அந்த சென்சார் போர்டு மட்டுமே தான் அதை பேசி தீர்க்க முடியும். மற்ற யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சொல்ற விஷயம் கிடையாது. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்டா யார் என்ன சொல்ல முடியும்? அந்த கேஸோட தன்மை அந்த காவல்துறைக்கும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கான தீர்வு அவங்களே அந்த ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் கண்டிப்பா மிக விரைவில் தீர்த்துக்குவாங்க. இது வேற ஒண்ணு வேற பிரச்சனை. இது மற்ற படங்களுக்கு இப்படி பாதிப்பு வருமான்னு கேட்டா வராது. அது சரி. அந்தந்த படத்தை பொறுத்து. அதிகமான காலையில் அழைக்கிறவங்களுக்கு படத்துல காலை நல்ல விஷயம் தான். ஏன்னா மாடுபிடி வீரர்கள் என்னதான் அடிபட்டாலும் சரி, கிட்டத்தட்ட உயிரை பணையம் வச்சுதான் அந்த மாடுபிடி அது இந்த நேரத்தில் அது முதல்ல ஒரு வீரர்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்க ஆமா. பட சார்புல. ஏன்னா கண்டிப்பா பண்ணணும், அந்த மாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளாதார அடிப்படை இல்லாம ஒரு அன்பை மட்டுமே சுமந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்துல எங்க படக்குழு சார்பாக நாங்க முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கையா கூட வைக்கிறோம். அது நல்ல விஷயம் அவங்க நடந்தா. சார் சமீப காலமா நீங்க விமர்சனுடைய பேச்சு எல்லாமே விஜய் கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கலாம். நீங்க ஏதாவது டிவிக்குள்ள ஜாயின் பண்ணி அவங்க சமாளிச்சு நன்றி. இதுல அரசியலுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர். ஏன்னா அவரோட நான் கில்லி படத்துல நடிச்சிருக்கேன். அதான் இப்போ பார்த்து எப்படி சார் பிரமிப்பா இன்னும் டெல்லியில பார்த்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்து இல்ல அவரு எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல நல்லா பார்த்து பேசி பழகியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு. நல்லா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார் விஜயோட ரசிகர்னு சொன்னீங்க. விஜயோடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகிறீங்களா? அது காலம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு வந்து அரசியல் வருமானம் எதிர்பார்க்கலாம். தெரியலங்க. நமக்கு அது இப்போதைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு படங்கள் நடிக்கணும்னு இருக்கேன். அரசியல் இப்போ அரசியலில் நல்லது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். கடைசியாக மாநிலங்களால நல்ல விஷயம்தான். எதுவுமே மகளிருக்கும் சரி, பொதுவாகவே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது சந்தோஷமா இருக்கு. இவரும் நல்லது பண்ணுவாரு அப்படின்றதான் தோணுது. ஒரு மாசம் எலெக்ஷன் வரும்போது அதோட எதிர்பார்ப்பு அதை பற்றி இல்லைங்க. இல்லைங்க, நமக்கு அரசியலை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதனால நமக்கு அரசியல் வேண்டாம். இனிமே மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இமானந்தன் மியூசிக்கில் அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக காலங்கிறது வந்து செட்டிக்கட்டில் அடக்கிறதுக்கு இந்த படத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து அது எப்படி கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து வடமாடு மஞ்சு ஒருட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதில் வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இது இந்த மாடு வந்து இந்த படத்தில் வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேர். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாள்லேயே நல்லா பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார். அதனால் அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமணி அந்த சோழனா நடித்த அந்த மாடுக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சுவரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டைரக்ட் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். இது வந்து ஒரு மண் சார்ந்த படம். களவாணி மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆகிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க.
படம் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். போன வரைக்கும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துல ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லேயும் சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சுவர்கிட்ட பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி, ஃபேமிலியோட வந்து நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க. பட் இந்த சீன் நடிக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடித்தேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடித்தேன். கமல் சார் விமானி படங்களை இந்த அளவு அதுவும் படத்துல நிறைய இல்லை, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியாக கேமராமேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. சமீப காலமாக வந்து கதை படத்துல நல்ல விஷயம் தான், நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா கூட நடித்த இந்த படத்தில் வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்யா அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நாராயணன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்தில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானன் மியூசிக்கில் ஞானக்கரவேல் அவர்கள் வந்து எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிமணி சாங்காக இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, களவாணி சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் நல்லா வந்து ரீச் ஆகிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லலாம் வந்து இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பாக இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணே ரொம்ப சூப்பராக சாங்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிவிஆர் கோயம்புத்தூரில் மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி ப்ளஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா ஒரு படத்தில் அது நல்ல படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக கொண்டு சேர்க்குறீங்க. மதுரையிலேருந்து நாளுக்கு இன்னைக்கு அவ்வளோ நம்ம படம் எல்லா தமிழகத்தில் நல்லா சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை தமிழக மக்கள் என்றைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப ரீச் ஆகிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமாக வருவாங்க. அது அந்த அந்த வகையில் இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் கதை எழுதி ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் வந்து என்னைக்கு படத்துக்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து படம் ரொம்ப வேகமாக வளர்ந்து 4-5 மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதில் நடித்த நட்டி சாராக இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் இல்லை, ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதில் நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமாக நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சதுனால இந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால் இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியாக இருக்கும்போது தான் அந்த படம் வேகமாக எல்லாம் சரியாக நடக்கும். அந்த வகையில் நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா ப்ளஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்த படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும்போது உங்களோட வரவேற்புலாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கு. சார் இவ்வளவு டப்பிங் அழகா போயிட்டு தமிழ்நாட்டுல இருந்து தான். பொதுவாக வந்து இப்போ தமிழ் சினிமா தமிழ் சினிமா தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது மேபி இதுக்கு நடிக்கிறதுக்கு. மேல நிறைய வருவாங்க போல. இல்ல நடிக்கிற இந்த நல்ல ஆர்டிஸ்ட அவங்க, ஆனா இவங்க தமிழ்நாட்டிலே கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டுல கிடைச்சு ஓகே தமிழ் பண்ண அறிமுகப்படுத்துறதுக்கு சந்தோஷம். கலவாணி வச்சு படம் எடுத்துருக்கீங்க. ஸோ கலவாணிக்கும் கலகலப்பு ஹியூமரஸ் அது இந்த பக்கம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கலவாணி வச்சுருந்தீங்கன்னா ஓ கலவா கலவாணி ஹீரோ வச்சு நீங்க இந்த கலவாணிட்ட வந்து அதை ஆக்ஷனா சென்டிமெண்ட்டா ஒரு கலவாணியை பார்க்கணும். கலவாணி கோவப்பட்டாருன்னா ஒண்ணு நடக்கும்ல, அது இதுல இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்றாங்க, நான் சொல்ல. நிறைய விமர்சனம் வந்து சாரை வந்து வேற இல்ல இதுல மாதிரி ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ளதான் தேவையான. ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்போ அந்த கலவாணி டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த கலவாணி டைம்ல, இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அவங்களுக்கே எப்படி அதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான். இல்ல ஒரு பேக்கேஜா இருக்கும். நீங்க காமெடிக்கா காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல பாடல் இருக்கும். வடம் மஞ்சு வரட்டுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நேர பாக்குறதுக்கும் டிவியில பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க வடமஞ்சு விரட்டை வந்து நீங்க ஒரு கிரௌட்ல பாக்குறத விட ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். ஒரு புது அனுபவமா இருக்கும். அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கு. வேற ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்க எது உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமா, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இருக்காது. என்ன பண்ணிட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன பண்ணி அடுத்து வந்து ஏழாம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஏழாம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் வந்து ஏழாம் பொருத்தம் தான். ஆக்ஷன் பண்ணுறதுக்கு இல்ல ஏழாம் பொருத்தம் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி ஏழாம் பொருத்தம் ஒரு நல்ல புது கண்டென்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருக்கும். சீரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, வெப் சீரிஸ் எல்லாம் ஐடியா இருக்கு. அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு விரைவில் வரும் அப்படின்னு ஆமா. திரையில வராது, ஓடிடியில் வரும். சார் நீங்க நடிக்கும் போது அந்த தூக்கப்பட்ட அந்த அனுபவம் இப்ப இருக்கிற புதுமுகங்கள் வந்து அந்த மாதிரி அனுபவம் தான் டேரக்டா சினிமா வருது இந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்ல இப்ப எல்லாமே ஒரு திறமை எல்லாமே யாருமே எதுலையுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க. அது இல்லைங்க, அது நம்ம அவங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. படங்களும் வந்து இப்போ அப்டேட்ல இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்கா இருக்கட்டும், ஒரு திரைக்கதையா இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோட தான் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. விலங்கு நல ஆர்வலர்கள்கிட்ட இருந்து புலன்புல் வந்து ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் காலை சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து இருக்கும்போது அவங்க கிட்ட அந்த மாதிரி இல்லை அதாவது எப்படின்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அதோட நம்மளோட வாழ்ற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேல இருக்கு, ஆனா அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த. நீங்க இந்த படத்துல நடித்த மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும் போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த மாட்டுக்குள்ள நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்க எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கு, அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த படம் எடுத்து என்னன்னா ஒரு ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்துல யார் யாரு எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனா மாட்டை பத்தி எப்படி உங்களுக்கு எடுக்குன்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினார். அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்க மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்கள்ல. ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயோ நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசா நம்புறேன். அதே சமயம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் மாசாரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு மாதிரி ஒரு
நாளைக்கு யாரை கூப்பிட்டு கதை ஆமா, இப்போ இந்த மதுரையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறைய வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமா என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாதுல்ல. அந்த பெரிய படங்களுக்கு சொல்லும்போது strong ஆ இருக்காது. ஆமா, அது இருக்கு. பிரச்சனை இருக்காது. அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ இந்த சின்னவங்களை பெரியவங்க வந்து அமுக்கிறது இருக்குல்ல, அது எல்லா தொழிலையும் இருக்கும். இது அது உங்களுக்கு சினிமாவில் நிறைய இருக்கு. உங்களுக்கு ப்ரொடியூசர் வைஸ்ல எப்படி எந்த அளவுக்கு அது எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டா இருக்காங்க, தேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு நிறைய தேட்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டா பண்ணியிருக்காங்க, மக்கள்கிட்ட ஆனா இடையில தடுக்கிறவங்கள வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப்ல எதுவுமே வந்து போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பார்ப்போம். தமிழ்நாட்டுல பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய ஜனநாயக படம் வந்து வெளியே வர படிக்க நடிகராக எப்படி உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன்? சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது